இப்போ வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு சுற்றி நிறைய ஆபத்து இருக்குது, அது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புவாங்க. அவங்க நடந்துட்டு இப்போ அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வந்து நடந்துட்டு இருப்பாங்களா, ஹீரோ போய் கார் எடுத்துகிட்டே வருவார். வேகமாக வந்து ஹீரோயினை நிப்பாட்டிட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோனால இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அதை அவங்க ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு வர பேசிகிட்டு இருப்பாரா. இதை வந்துட்டு அவங்க எக்ஸ் லவரும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துருவாங்க. அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஒரு டவுட்டு, கொஞ்சம் ஏதோ பிடிச்சிருக்கு போல நடப்பாங்க, இப்போ ரொம்ப விரும்புகிறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, மறைக்கிறாரு. சில பேருக்கு வந்துட்டு அந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் கிளப்பில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்குதா, அவங்க ஏன் மயக்கத்தில் இருக்கான்னு கேட்கும்போது இல்லை அவங்க ட்ரிங்க்ஸ் தான் ஜஸ்ட் பண்ணாங்க, அதில் தான் மயக்கத்தில் இருக்காங்க அப்படியே சொல்லி அவர் சமாளிச்சுட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அவர்கிட்ட தனியாக பேசணும்னு வருவார். வந்தவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு அதாவது உங்கள் தங்கச்சி வந்து தப்பு பண்ணுறா, அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயினை நீங்கள் ரொம்பவே கண்டிச்சிட்டு இருக்கீங்க, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு என்னை ஏதோ மிரட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, மிரட்டுற மாதிரிலாம் இல்லை, மிரட்ட தான் செய்கிறேன், இதுக்கப்புறம் உங்களை கொண்டு அவளுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்து இப்போ இவங்களுக்கு எல்லாம் மயக்கமும் தெரிஞ்சு இப்போ அண்ணன் கிட்ட ரொம்ப பாசமாக வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்களுக்கு பயங்கர எட்ட பேர் வந்துட்டு இருக்குல்ல, அதனால இவருக்கு செம்ம கோவமாக இருக்குது, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவர் இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பேசி விட்டுறாரு. இதில் வேற இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க இப்போ அந்த ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்க ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே போடுறாங்க. அதெல்லாம் போட்டு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குற ட்ரெஸ்ஸை விட ஹீரோயின் போடுற அந்த காம்பினேஷன், அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, கலர்ஸ் ஆக எல்லாருக்குமே அதெல்லாம் ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிட்ருக்கு. அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்காகவே தனியாக ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.